வந்தவாசி அருகே 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 6 நாட்களாக மழைநீர் தேங்கி நிற்பதால் நெற்பயிர்கள் அழுக்கும் நிலை உருவாகி இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகரன். விவரங்களை பதிவு செய்யுங்க. வந்தவாசி அருகே கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாண்டு புயலால் பலத்த மழை பெய்தது. இதனால சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல மழை நீர் விவசாய நிலத்துல தேங்கிது. இதுல நெல் பயிர்கள், அறுவடைக்கு தயார் இந்த பயிர்கள், கரும்புகள் மார்பளவு தண்ணியிலும் இடுபளவு தண்ணியிலும் பல்வேறு கிராமங்கள்ல தேங்கியது. இந்த 6 நாட்களாக தேங்கி விவசாய நிலங்கள் தேங்கி இருப்பதால அறுவடைக்கு தயார் இந்த நெல் பயிர்கள் முழுவதுமாக அழுகி நெல் நாற்றாக முளைத்துள்ளது. மேலும் இந்த ஒரு குறிப்பிட்ட கிராமங்கள்ல நல்லூர், தெய்யார், எரமலூர், குறிப்பேடு, அம்மனம்பாக்கம், வெளியம்பாக்கம் இந்த கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் விவசாய நிலங்கள்ல ஒரு 50%லேருந்து 60% அப்படியே இன்னும் தேங்கி நிற்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசியில் இன்னும் தொடர்ந்து விட்டு நள்ளிரவுல பலத்த மழை பெய்து வரதுனால இந்த விவசாய நிலத்துல வடியாம இன்னும் அப்படியே தேங்கி இருக்கிறோம். இன்னும் மேலும் நெல் பயிர்கள், கரும்புகள்லாம் தேங்கி நிற்கிறது. இதனால விவசாயிகள் மிகவும் கவலை அடைதுங்க. இன்னும் ஒரு சில விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விவசாய நிலத்துல எவ்வளவு அளவு தண்ணி தேங்கி இருக்கிறது என்று கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு தண்ணி தேங்கி நிற்கிறது. இந்த மேலும் விவசாயிகள்லாம் என்ன தமிழக அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, இந்த முறையான காவா வசதி இல்லை. மேலும் பல்வேறு கிராமங்கள்ல சிறுபாலங்கள் கட்டி தரணும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த காட்சி நம்ம கழுகு பார்வையா காட்சி இப்போது வெளியிட்டு வரோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.